ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அகங்காரத்தை தியாகம் செய்தல் என்கிற தலைப்பில் பாகம் 2 பார்க்கலாம். நீங்கள் இன்னொரு மனிதருடைய தொடர்பில் வரும்போது இதை பாருங்கள். நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் அந்த இன்னொரு மனிதருக்கு அவர் அவராக இருப்பதற்கு தேவையான இடைவெளி கொடுக்கிறீர்களா? இதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த மனிதர் அவரை அவர் விரும்பும் முறையில் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் விரும்பும் முறையில் அவர் தன்னை வெளிப்படுத்தவோ அல்லது நடிக்கவோ கூடாது. அவர்கள் உங்கள் கை பொம்மையாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சொல்லுங்கள், வழிகாட்டுங்கள். ஆனால் உங்களுடைய கருத்தை தியாகம் செய்வதற்கு எப்போதும் தயாராக இருங்கள். உங்களது கண்ணோட்டம் உங்களுடைய பண்பின் மீது உள்ள பற்றுதல், மேலும் சிந்திப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட முறை அனைத்தும் முற்றிலும் சரியானது, மேலும் துல்லியமானது. அத்துடன் 2 பேர் ஒரு சூழ்நிலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இன்னொருவருடைய கருத்துக்கும் மரியாதை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். சிலர் இதை உறவுகளில் செய்வது மிக கடினம் என்றும், இதற்கு அதிகமான ஆன்மீக சக்தி தேவை என்றும், அந்த இன்னொரு மனிதர் மீது மனதில் அளவற்ற அன்பு இருக்க வேண்டும் என்றும் கண்டறிந்துள்ளார்கள். அத்துடன் நமக்கு பணிவு மற்றும் திருப்தி போன்ற பண்புகள் வேண்டும். நம்முடைய எந்த உறவாக இருந்தாலும், அது வீடாக இருக்கலாம், அல்லது நண்பர் வட்டமாக இருக்கலாம், அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், எதிர்பாலனமாக இருக்கலாம், அதே பாலினமாக இருக்கலாம், உங்கள் குழந்தையுடனாக இருக்கலாம், தலைவருடனாக இருக்கலாம், நண்பருடனாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியுடனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே பணிவும் திருப்தியும் உச்சக்கட்ட தேவையாக இருக்கிறது. நீங்கள் சிந்திப்பதுதான் சரி என்ற உயர்ந்த சுயமரியாதையில் இருப்பது, மேலும் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை பற்றி அறிந்து அதில் ஈடுபட்டுள்ள இன்னொரு மனிதருடைய எண்ணத்தையும் அதில் பங்கெடுக்க அனுமதிப்பது. இரண்டிற்கும் இடையில் மெல்லிய கோடுதான் இருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், உங்களுடைய எண்ணப்போக்கின் தனிப்பட்ட இடைவெளிக்குள் இன்னொரு மனிதரை அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெரும்பாலும் நாம் நம்முடைய சிந்தனையின் போக்கைச் சுற்றி சுவரை எழுப்பி விடுகிறோம், மேலும் மற்றவரை அதற்குள் நுழைய அனுமதிப்பது கிடையாது. ஏனென்றால் மற்றவர் அந்த இடைவெளியின் மீது ஆதிக்கம் செலுத்திவிடுகிறார் என்கிற பயமும், தன்னுடைய சொந்த இடைவெளியின் மீது உள்ள பற்றும் காரணமாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், யார் ஒருவர் வளைந்து கொடுத்து செல்கிறாரோ, பிறருடைய கண்ணோட்டத்தோடு ஒத்து போகிறாரோ, பிறருடைய கருத்துக்களுக்கு தன்னுடைய கருத்திற்கு கொடுக்கும் அளவு மரியாதை கொடுக்கின்றாரோ, அவரே மற்றவரின் இதயத்தை ஆளுபவர் ஆகிறார். மக்கள் பலத்தினால் ஆட்சி செய்யப்படுவதில்லை. பிறருடைய அன்பையும் மரியாதையும் திரும்ப பெறுவதற்கு அவர்களுடைய மனம் அன்பினால் நிறைந்திருக்கின்றது. மேலும் பிறரை ஸ்தூலத்தில் மட்டுமல்லாது மனதின் அளவிலும் எண்ணத்தின் அளவிலும் முன்னால் வைக்கும்போது இது நிகழ்கிறது. ஓம் சாந்தி.